எலும்பு முறிவை விரைவில் சரி செய்யக்கூடிய போன் க்ளூ பத்தி சொல்லுங்கன்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. இத சீனாவில் இருக்கக்கூடிய ஜெசாங் யூனிவர்சிட்டியில கண்டுபிடிச்சிருக்காங்க. இத எதன் அடிப்படையில கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னாங்க, ஆயிஸ்டர்னு சொல்லக்கூடிய சிப்பிகள் பாறைகள் மேல ஒரு விதமான திரவத்தை, கால்சியம் கார்பனேட் இருக்கக்கூடிய திரவத்தை சுரந்து அதன் மூலியமா தான் ஒட்டிக்குது. சோ அதே மாதிரி எலும்புகளையும் ஒட்ட முடியுமானதான் இந்த போன் O2 இல்ல போன் 02 சொல்லக்கூடிய க்ளூவை கண்டுபிடிச்சிருக்காங்க. இத ஒரு 150 பேருக்கு கொடுத்து அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா இது எந்த ஒரு ரிசர்ச் பேப்பர்லயும் பப்ளிஷ் பண்ண மாதிரி தெரியலைங்க. அந்த சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு நாளிதழ்ல இந்த நியூஸ் வந்திருக்கு. அதனால இது வைரலா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. பட் அது எந்த வகையான ஃப்ராக்சர், டிஸ்பிளேஸ்ட் ஃப்ராக்சரா இல்ல ஓப்பன் வூண்ட் இருந்திருக்கா, எவ்வளவு நேரத்துல செட் ஆயிருந்துச்சு அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்ல. ஏதோ ஒரு பேஷண்ட்டுக்கு மட்டும் 3 நிமிஷத்திலேயே செட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எலும்பு முறிவை சேர்க்கக்கூடிய ரசாயன திரவங்கள் ஒன்றும் ரொம்ப புதுமையான விஷயம்லாம் கிடையாதுங்க. 1940களில் இருந்தே நிறைய மெட்டீரியல்ஸ் வந்திருக்கு. ஆனா பெரும்பாலான மெட்டீரியல் தற்போது மார்க்கெட்லயே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னாங்க, பயோ கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் தான். நிறைய பேருக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வந்திருக்கு, இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, டிஷ்யூ ரியாக்ஷன்ஸும் வந்திருக்குங்க. ஸோ இந்த மெட்டீரியல் என்ன ஏது அப்படின்ற ப்ராப்பர் டீடைல்ஸ் கிடையாது. 150 பேருக்கு தான் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன வகையான ஃப்ராக்சர் அப்படின்றதும் மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ இது முறையான சயின்டிபிக் ஜேர்னல்ல பப்ளிஷ் ஆகி அது அதிகம் பேருக்கு ட்ரையல் பண்ணதுக்கு அப்புறமும் சக்சஸா இருந்தாதான் மார்க்கெட்ல வர முடியுங்க. ஆனா இது முறையா பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலயே சின்ன சின்ன ஃப்ராக்சர்னால அவங்களுடைய நார்மலான அந்த டே டு டே ஆக்டிவிட்டிஸே செய்ய முடியாம ஒரு 2 மாசம் 3 மாசம் கட்டு போட்டுட்டு இல்ல சர்ஜரி பண்ணிட்டு ரெஸ்ட்ல நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப விரைவில் இது அந்த எலும்பு முறிவை சரி செய்து அப்படின்னா கண்டிப்பா குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும்.